Let's talk about distractions. நான் சரதரணி ஷேஹார் ஹசன், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து கனடாவிலிருந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது எங்களது கவனத்தை திசை திருப்பும் எந்த விடயங்களும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்லலாம். நான் இன்றைக்கு மிக முக்கியமான இந்த தலைப்பை பத்தி நான் எவ்வளவு நாளா பேசணும் இருந்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொண்ட காரணம் வந்து என்னன்னா, எங்கட சமூகத்துல இன்றைக்கு ஃபேஸ்புக்கை திறந்தால், வாட்ஸ்அப்பை திறந்தா எதுக்கு எடுத்தாலும் ஷேர்கான் மாதிரி ஏதோ ஒன்றை ஷேர் பண்ணி நாங்க ஏதோ ஒன்றை பத்தி கருத்து வேறுபாடுகளோடையே சுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால வார பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, எங்கட பிரச்சனை அல்லாத, எங்களுக்கு தேவை இல்லாத விஷயங்கள்ல நாங்க அளவுக்கு அதிகமாக சுழண்டு எங்களுக்கு எங்கட அவதானத்தை நாங்க இல்லாமக்கி கொண்டிருக்கிறோம்னு நான் கருதுறேன். இலங்கையில தான் காலையில எலும்பினாவே பஸ்ல ஏறும் போது ரேடியோ போட்டிருப்பான். காலையில் முந்தினாண்டு நடந்த அவ்வளவு பிரச்சனையும், இத்தனை கொலை, இத்தனை ஆக்சிடென்ட், இத்தனை பேர் செத்து, இத்தனை பேர் இன்னும் நடந்தது, இப்படி உலகம் இப்படி எல்லாம் நாசமா போய் கொண்டிருக்குதுன்றத எங்களை காதுல தலையில ஏற்றி வைக்கிறது. அப்ப நாங்க வேலைக்கு போயிட்டு இறங்கும் போது பஸ்ல எங்களை தலையில ஃபுல்லாவே இந்த தேவையில்லாத விஷயங்கள், அதாவது எங்களை டிப்ரெஸ் ஆக்குற விஷயங்கள், எங்களை எங்களை நிம்மதியை குலைக்கிற விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இதால நடக்கிற விஷயம் என்னன்னா, நாங்க எப்பவுமே ஏதோ ஒரு வகையில அஜிடேட்டட் ஸ்டேட், ஒரு அருட்டப்பட்ட நிலையில தான் நாங்க இருக்கிறோம். எப்பவுமே எங்கட மனசு வந்து ஒரு திடீர்னு ஓடிக்கொண்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். இதால ஃபேஸ்புக்கை திறந்தா அதுல ஒரு பிரச்சனை, நேற்று கொல்பிட்டிய பள்ளியில ஒரு பிரச்சனையாம், ஜமீத் உலமால இன்னொரு பிரச்சனையாம், அங்க ஒரு பிரச்சனையாம், ஹஜ் கமிட்டியில பிரச்சனையாம், நாம ராஜபக்ஷால பிரச்சனையாம், இங்கால சுரேஷ் ஆலையால பிரச்சனையாம், இப்படி பிரச்சனையாம், கவர்மெண்ட் இப்படி பிரச்சனையாம், அனுரகுமார் இதை செஞ்சாரா, நாமல் ராஜபக்ஷ இதை செஞ்சாரான்னு தலைக்குள்ள ஒவ்வொரு விஷயம் தேவையில்லாம ஓடிக்கொண்டே இருக்குது. ரைட்? இதால வர ஆகப்பெரிய அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல எங்களுக்கு போக்கஸ் பண்ணிக்கொள்ள இல்லாம இருக்குது. அதாவது ஒரு மனிதன் கெப்பாசிட்டி என்னன்னா, ஒரு லெவலுக்கு அங்கால யோசிக்கலாம், அது எல்லாருக்கும் தெரியும். எங்கட கெப்பாசிட்டி வந்து இவ்வளவு தான், அந்த கெப்பாசிட்டிக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு யோசிக்கலும். அந்த அவ்வளவு யோசனையும் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் இருந்தா, தேவையான விஷயங்களை யோசிக்கிறதுக்கான அவகாசம் எங்களோட தலையிலேருந்து இல்லாம. அப்ப என்ன நடக்கிறேன்டா, இதுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்றது. இது வந்து ஜஸ்ட் பை டிஃபால்ட் இல்ல. அதாவது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தேர்ட் வேர்ல்டுன்றா எங்களை மாதிரி வளர்ற கண்ட்ரி, வளர்ந்து வர எக்கானமிஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில சுத்த விட்டு இருக்கிறது. ரைட்? ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையை நாங்க கட்சி இருக்கிறது. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கிற ஆகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, பொலிட்டிக்கலி நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நாட்டுல சாதாரணமான மக்களை கதைச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு மிச்சம் குறவு அமெரிக்கால இருக்குது. ஆனா மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ கனடாலயோ நான் அதை கண்டில்ல. அது காரணம் என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் இல்லண்டா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இல்லண்டா பொலிட்டிக்கலி அஜிடேட்டட் ஆன ஆட்கள் மிச்சம் குறைவீங்க. ரைட்? அது காரணம் என்னண்டா, நாங்க அவங்களுக்குரிய வேலையா அவங்க சரியா செய்யறது, அவங்களுக்குரிய டியூட்டிஸ் அவங்க சரியா செய்யறது, பொருளாதாரத்தை வளர்க்கறது, அவங்களோட குடும்பங்களை சரியாக்கி கொள்றன்ற இதுலதான் இந்த சொசைட்டிஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட்? அதுல இருக்கிற ஃபெயிலியர்ஸை நம்ம பத்தி பேச வரையில. ஆனா எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சருக்குள்ள நாங்க பல வேலைகளை செய்யலாம், சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை நடத்தலாம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, காலையில எழும்பினோடனே ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை காய்ச்சி கொண்டு, தேவையில்லாத பிரச்சனைகளை பத்தி ஆர்கியூ பண்ணிக்கொண்டு, ஃபேஸ்புக்ல நான் சரியா, வாட்ஸ்அப்ல நான் சரியாண்டு ஒருத்தருக்கு ஆர்கியூ பண்ணிக்கொண்டு சீரழிறது இல்லாம, நாங்க வளர்ந்து உருப்படியாகிறதுக்கான வேலைகளை செய்யறது இல்லை. ஒரு பக்கம் மதுவாலையும் போதையாலையும் எங்கட இளம் சமூகம் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கு. என் ஊர், நான் ஹெம்மாதுகம மாவநிலையில இருந்து போகும்போது இருக்கிற ஹெம்மாதுகம் என்ற ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தது. என் ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு இளம் வாலிபர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு, போதைப் பொருளுக்கான காசு கிடைக்காததுனால தூக்கு மாட்டிக்கொண்டதான இருந்த ஒரு நியூஸ் உங்களை எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே சுப்ஹானல்லாஹ், இப்படி எங்க ஊர்ல நடந்ததா, எங்கட சமூகத்து இப்படி எல்லாம் நடக்குதான்னு புதுசாக யோசிக்கிறோம். ஆனா நான் 2014ஆம் ஆண்டே இப்படி ஒரு நாள் வரும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டேன். நாங்க இதுக்கு காத்திரமான சில பங்களிப்புகள் எடுக்கணும், எங்க சமூகத்துல இப்படி ட்ரக் டீலர்ஸாக இருக்கிறாக்களை நாங்க பிடிக்கணும், இதுக்கான காத்திரமான சில பங்களிப்புகளை செய்யணும். எல்லாருக்கும் ஆசை ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டி உருவாக்கணும். ஆனா அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்ற பிரச்சனை, யாரு காட்டி கொடுப்பாங்க? யாருமே காட்டி கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்களோட வீட்டுல ஒரு இது மாதிரி ஒரு ட்ரக் உருவாகிற வரையில யாரும் அவங்களை காட்டி கொடுக்க விருப்பம் இல்லை. இதுதான் இருக்கிற பிரச்சனை. எங்கட சமூகத்துல தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்க ஓரமாக்கி வச்சுட்டு இது என்ன பிரச்சனை இல்லாண்டுட்டு, தேவையில்லாத எனக்கு சம்பந்தம் இல்லாத அவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ்புக்ல வந்து கீபோர்ட் வீரர்களாக நாங்க ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறோம். இது யாரையும் குத்தி காட்ட சொல்றது இல்லை. இதுல இந்த பிள்ளையில நானும் ஒரு பங்குதாரர். நாங்க எங்கட சமூகத்தை வளர்க்கறதுல அடிப்படையா சமூகமே தேவையில்லை.
எங்களை நாங்க வளர்க்கிறாக்களாக, எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க செய்யறாக்களாக நாங்க இருந்தா கூட இந்த நிலைமை மாறும். அதாவது நான் ஏண்ட பொருளாதாரத்தை வளர்க்கறது எப்படி, ஏண்ட குடும்பத்தை நான் சரியாக வழி நடத்துறது எப்படி, ஏண்ட வீட்டுல நான் ஒழுங்க கொண்டு வரது எப்படி, நான் நேற்றை விட நல்ல ஆளாக மாறுறது எப்படி, போன வருஷத்தை விட நான் வார வருஷத்துல எப்படி பெட்டரான ஆளாக இருக்க போறேன் மட்டுமாவது யோசிச்சா கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வரலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எலும்பினா ஒரு விஷயத்துல எங்கடா கமெண்ட் அடிக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் ஏதாவது போட்டிருந்தா அதுக்கு ஒரு கமெண்ட், அதுக்கு ஒரு இது, அதுக்கு ஒரு அது, யாரையும் அப்ரிஷியேட் பண்ணி பழக்கிறது இல்ல. யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் எங்கட வாழ்க்கையா போயிருக்கு. இல்லைன்னா யாரையாவது பார்த்து அவன் அப்படி சொன்னா அது இல்ல, இவன் இப்படி சொன்னா அது இல்ல, நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, நான் வஹாபி, நான் வந்து ஈரானியன் சப்போர்ட்டர், நான் வந்து இவர், நான் வந்து அவர் இப்படி சொல்லி மாறி 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 ஒவ்வொருத்தர் ஆகிய பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்கும் போது அடே நீங்கள் எப்படா மாற போறீங்க, நாங்க எப்ப மாற போறோம்ன்ற क्वेश्चन உண்டு. அடே இவ்வளவு பெரிய உலகத்துல இருக்கிற கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இவ்வளவு எல்லாம் எங்களை சுத்தி நடக்குது. ஆனா நாங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் ஒருத்தர் ஆகிய பண்ணி கொண்டு சாவுறோம்ன்றது ரொம்ப கவலையா இருக்குது. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அஷ்ரப் சார் சொன்ன அவரோட நான் என்னும் நீன்ற புக்ல இருந்து வர ஒரு வாசகம் எனக்கு தலையில் அடிக்கடி ஞாபகம் இருக்குது. அஷ்ரப் சார் சரியா பிள்ளையாடு நான் மறுவ இன்னொரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ண வரல. கருத்து வேறுபாடு என்னும் கரையான்கள் வந்து உங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும், மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். மறுபடியும் சொல்றேன், கருத்து வேறுபாடு என்னும் கரையான்கள் வந்து உங்கள் புரிந்துணர்வை சீரழிக்கும், மிகவும் புத்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஒரு அறிவாளி, சமூகத்தால் மதிக்கப்பட்ட ஒரு பெருந்தலைவர் என்ற சொல்லப்படுற ஆள் எங்கள்கிட்ட சொல்றது, கருத்து வேறுபாடுகளாலதான் எங்களோட சமூகம் சீரழிய போகுது, அதாலதான் புரிந்துணர்வு சீரழியுது, எங்களுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பிரச்சனையும் கருத்து வேறுபாடுதான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கருத்து வேறுபாடை நாங்க உருவாக்கினால் எங்களால ஏதாவது ஒன்று உருப்படியாக சாதிக்கலாமான்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. எங்கட சமூகத்துல 24.9% இலங்கையர்கள் அடுத்த சாப்பாடு எப்படி சாப்பிடுறன்னு தெரியாம இருக்கிறாங்க. இலங்கை அரசாங்கத்துல புள்ளி விவரம், பொருளாதார பிரச்சனை காரணமாக பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளாததுனால இலங்கையில மரணிக்கிறவர்களின் சதவீதத்தை விட பிறப்பவர்களின் சதவீதம் குறைவுன்றதுனால பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைந்து எமது சனத்தொகைக்கான பிரச்சனை, சனத்தொகை நெகட்டிவ்ல போகுது என்ற பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. எந்த ஒரு நாட்டிலையும் இறப்புக்கான பிறப்பு வீதம் 2.2 இருக்கும். ஆனா இப்போது இலங்கையில 1.9ல இருக்குது. அப்ப நாங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்றது குறைவா இருக்குது. ஏன்னா நாங்க பொருளாதாரத்துல வீக்காகி கொண்டு போறன்றதுனால. சைனா போன்ற நாடுகள் பொருளாதாரத்துல முன்னேறணுன்றதுக்காக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இல்ல. இலங்கை போன்ற நாடுகள் பொருளாதார கஷ்டத்தினால பிள்ளைகள் பெற்றுக்கொள்றாங்க இல்ல. பெரிய ஒரு படிச்சவர்களோட கூட்டம் நாட்டிலிருந்து வெளியே போயிருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியாக பயன்படுத்திக் கொள்றதுக்கு கூட இருக்கிற ஆக்களால செய்ய இல்லாம இருக்குது. ஏன்னா அதுக்குரிய சிஸ்டம் அங்க இல்ல என்று பலர் சொல்றாங்க. இந்த சிஸ்டத்தை யார் உருவாக்குறது? யாரு சமூகத்துல மாற்றங்களை பத்தி யோசிக்கிறது? சமூகத்துல மாற்றங்களை யோசிக்கிறதுக்கு நாங்க வந்து சமூக வல்லுநராக இருக்க தேவையில்லை. சமூகத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை வச்சு நாங்க பிசினஸ் ஒன்று உருவாக்கினா கூட அதன் ஊடாக லாபம் அடைகிறா கூட பரவாயில்ல, அதால ஒரு பிரச்சனை இல்லாம போகும். அந்த பிசினஸ் மைண்ட் செட்ல தான் வெஸ்டர்ன் கேபிட்டலிசம் உருவாகினது. அது சரியா பிள்ளையாண்டு ஆகிய பண்றதை விட நாங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக கூட சமூகத்துல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அப்படி கூட எங்கட சமூகத்துல இருக்கிறாக்கள் மிச்சம் குறைவாக இருக்கிறது யோசிக்கிறது. நாங்க வந்து இங்கிருந்து வாங்கி இங்க கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு லாபம், நாங்க சரி, நாங்க செட்டில் யோசிக்கிறோமே தவிர no one is ready to build, no one is ready to do something big, no one is ready to go ahead and take the risks. அதுல காரணம் என்னண்டா, எல்லாரும் நாங்க படிச்சா டிகிரி எடுத்தா ஜாப் எடுத்தா நான் கட்டாருக்கு போனா சரி நாங்க செட்டில் யோசிச்சுட்டு இருக்கிறோம். கட்டாட நிலைமையோ மிடில் ஈஸ்ட் நிலைமையோ இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு வொலடைல், எவ்வளவு நிலை இல்லாதது என்று உங்களுக்கு விளங்கும். அதே நேரம் உலக பொருளாதாரம் எவ்வளவு நிலை இல்லாதது என்று விளங்கும். ஆனா இவ்வளவு நிலையில்லா தன்மையிலேயும் கூட ஒரு கூட்டம் கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு கொண்டே இருக்குது. அந்த சமூகம் தான் மற்ற சமூகத்தை எல்லாத்தையும் ஆட்டி வைக்குதுன்றது எங்களை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த பேஸ்புக் காலத்திலையும் இந்த ஏஐ காலத்திலையும் நாங்க அதை விளங்காட்டி இன்னமும் தேவையில்லாம ஒருத்தருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்களை மாதிரி துரதிஷ்டவசமான ஒரு சமூகம், எங்களை மாதிரி ஒரு விளப்பம் இல்லாத சமூகம், எங்களை மாதிரி ஒரு புத்தி இல்லாத சமூகம் வேறொரு சமூகமாக இருக்க இயலாது என்று நான் கருதுறேன். யாரையும் குத்தி காட்டுறதுக்காக மறுபடியும் சொல்லல, இது என் பர்சனலான கருத்துக்கள். எங்களோட சமூகம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வரல என்றால், எங்களோட சமூகம் இந்த ஆர்கியூமெண்ட் மென்டாலிட்டில இருந்து வெளியே வரல என்றால் எங்களோட சமூகத்தை மாற்ற முடியாது. இவ்வளவு எல்லாம் பெரிய உலகத்துல மத்த எல்லா விஷயங்கள் நடக்கும் போதும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க நாங்க இப்படித்தான் செய்யறோம், இல்லாட்டி எங்களுக்கு நாங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட், எல்லாரும் ஒரு தலைப்பட்சமாக சொல்றாங்க, எல்லாரும் ஒரே கதையை சொல்றாங்க. ஆனா நாங்க மட்டும் எங்களுக்குள்ள கேட்டா நாங்க ஒருத்தருக்கு ஆர்கியூ பண்ணி அந்த காகம் கத்துற மாதிரி கரன்னு கத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பேஸ்புக்ல திறந்தா ஆர்கியூ பண்ணி சீரழிகிறோம். இதுல ஃபனாட்டிசிசம், அதாவது அபரிமிதமாக ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கிறது, எல்லாத்துலயும் ரிஜிட்டாக இருக்கிறது, மார்க்கெட்ல இருந்தாலும் சரி உலக விஷயங்கள் இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களோட சமூகத்தில் இருக்கிற
மிகப்பெரிய தடங்கல்களாக, பிரச்சனைகளாக, ஷைத்தான்களாக நான் கருதுறேன். இதுல இருந்து நாங்க வெளியே வராத வரையில எங்கட இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸால எங்கட சமூகம் சீரழிதையும். நாங்க தனித்தனியா சமூகம் தான் நாங்க நினைச்சிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து சீரழி. நாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி சீரழிகிறது தான் எங்கட சமூகம் சீரழிகிறது. நான் சொன்ன மாதிரி போதையால ஒரு கூட்டம் சீரழிஞ்சு கொண்டு போகுது. இங்கால பைக்ஸ் வாங்கி அதால ஆக்சிடென்ட்ல ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு இளைஞர் சமூகம் மௌத்தா போகுது. அங்கால பவர்ட்டியால இல்லண்டா பசியால ஒரு கூட்டம் அழிஞ்சு கொண்டு போகுது. இப்படி யாருக்கும் தெரியாம கௌரவத்தோட வாழணும்னு இருந்த பலர் வந்து ஃபேஸ்புக் வழிய எங்க ஜாப் இல்லாம போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்குது சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஜாப் என்ற கன்செப்ட் 1900 உருவாகின ஜாப் என்ற கன்செப்ட் இன்ஷா அல்லாஹ் சில நேரம் இன்னொரு 10 வருஷத்துல இல்லாம போகலாம். ஒயிட் காலர் ஜாப்ஸ் என்று சொல்றார்கள். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் எல்லாருக்கும் ஜாப்ன்றது இல்லாம போகலாம் இப்ப இருக்கிற ஏஐ ஏஜ்ல. அந்த நாங்க மிடில் ஈஸ்ட் கட்டார் துபாய் போன அந்த மார்க்கெட்ஸ் நாங்க தேவையில்லைன்னு டிசைட் பண்ணலாம். ஒரே அடியில 10,000 பேர் இங்க இருக்கிற ஐடி கம்பெனி ஒன்றுல போன மாசம் இல்லாம ஜாப் இல்லாம போயிட்டாங்க. இலங்கையில ஒரு சகோதரர் வேலை செஞ்சு கொண்டிருந்த இங்க இருக்கிற வேன்கூவர் கம்பெனி ஒரே நாள்ல 450 பேர் ஆபீஸ மூடி திடீர்னு வந்தாங்க. ஆபீஸ மூடி எல்லாரும் வெளியே போட்டு ஏன் நாங்க ஏஐ கொண்டு வரோம், நீங்க தேவையில்லை. இது வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா கம்பெனிஸ்லயும் வருது. டாக்டர்ஸ்ல இருந்து இப்ப பிரச்சனைக்குரிய ஜாபாக வருது. டாக்டர்ஸ், நர்சஸ்க்குரிய ஜாப்ஸை கூட செய்யறதுக்கு பல ஏஐ வந்து இருக்குது. அப்ப கெப்பாசிட்டியை குறைச்சி அதனூடாக மெஷினரியை கூட்டுறதுக்கான ஐடியா வந்திருக்கு. சோ உலகம் இப்படி எல்லாம் வளர்ந்துட்டு போகும்போது நாங்க மட்டும் ஜாப் செஞ்சுட்டு நாங்க அழகாக வீட்டுல உட்கார்ந்து ஆகிய பண்ணிட்டு இருக்கிற காலம் இது இல்ல. உங்களுக்கு ஒரு டேலண்ட் தந்திருந்தால் நீங்க உங்களோட கிளாஸ்ல, உங்களோட வகுப்புல, உங்களோட யூனிவர்சிட்டியில நீங்க டாப் டேலண்ட் நீங்க கருதுனீங்கண்டா உங்களோட டேலண்டால அடுத்த மக்கள் ஏதோ ஒரு வகையில அட்லீஸ்ட் அட்வைஸ் ஆலையாவது பயன்படுற ஒரு ஆளாக நீங்க இருக்கணும். அது நான் உட்பட வசியத்தாக நான் சொல்றது. ரைட்? இந்த ஆர்கியூ பண்ற மென்டாலிட்டியில இருந்து பில்டிங் என்ற மென்டாலிட்டிக்கு நாங்க போகணும். யாராவது வந்து நாங்க கருத்து சொல்லும் போது அதுக்கு எதிராக தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா இதுக்கு நானும் கில்ட்டி. ஒரு காலம் நானும் இதே ஆர்கியூ பண்ணிருந்தேன். நான் அதை அடிக்கடி சொல்றது. ரைட்? ஆனா இந்த ஆர்கியூமெண்ட் மென்டாலிட்டி வெளியே வராட்டி நாங்க யாராவது கருத்து சொல்லும் போது அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கான எங்கட அந்த மனித உணர்வை நாங்க மிஞ்சி போகாத வரையில நாங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரையலாம். சோ ஃபர்ஸ்ட் கில் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற இந்த நியூஸும் காலையில பஸ்ல ஏறினாவே வாகனத்துல ஏறினோடனே இந்த நியூஸை போட்டு உலகத்துல இருக்கிற அவ்வளவு பிரச்சனையும் தள்ளேத்தி கொண்டு வாகனத்துல இது போயிட்டு இறங்கி ஆஃபீஸுக்கு போறன்ற இந்த நிலைமையை மாத்தணும். காலையில எழும்பினோடனே பாசிட்டிவான விஷயங்களை கேட்கணும். காலையில எழும்பினோடனே நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், ஆர்கியூ பண்றதுல இருந்து தவிர்த்து கொள்ளணும்ன்ற இந்த பேசிக் விஷயங்களை நாங்க எங்களோட உலகத்துல எங்கட உலகம் எங்கட வாழ்க்கை எங்கட உலகத்துக்குள்ள நாங்க கொண்டு வந்தோம் என்றால் நாங்க எல்லாரும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து வெளியே வரலாம், முன்னுக்கு போகலாம்ன்றது என்ற கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது கருத்துக்கள் பிழையாக இருந்தால் அது என்ன பர்சனல் கருத்து, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஆனால் சரியாக இருந்தால் அது இறைவனையே சாரும். அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க எங்கட சமூகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். மீண்டும் ஒரு சம்மரை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சரத்தரணி ஷிஹார் ஹசன், பிரிட்டிஷ் கொலம்பியா, கனடாவில் இருந்து.